இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு வெஸ்டர்ன் டாப்பு. வெஸ்டர்ன் டாப்பில் காலரு 3/4 பெல் ஸ்லீவு இருக்குது இதில். ஸோ இதனுடைய லென்த்து வந்து நான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னாக்கா ஒரு 36 இன்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் கட்டிங்காக நான் வச்சுருக்கிறது 36னாக்கா 1.5 அங்குலம் அதிகமாக வச்சுருக்கேன். டாப் ஷோல்டரில் கச்சா ஒரு 1/2 இன்ச்சு, பாட்டம் ஹெம்மு மடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு, 1/2 ஃபோல்டு. சரிங்களா? ஸோ இந்த ஷோல்டர் விட்டு வந்து நார்மலாக ஒரு 15 இன்ச்சு இருக்கும். நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னாக்கா 15.5 வச்சுருக்கேன். 15 3/4, அதாவது 7.75 வச்சுருக்கிறேன். அப்போது தைச்சு முடிஞ்சோம்னாக்கா இது நம்மளுக்கு 15 வரும். இந்த இதெல்லாம் தைக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்பேண்ட் ஆகும். முதல்லையே அந்த ஃபுல் மெஷர்மெண்ட்டை நம்ம வைக்கக்கூடாது. வச்சுட்டு ஷோல்டரில் இருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு இறக்கி ஆமோல் அண்டர் ஆம்க்கு ஒரு மார்க் வச்சுட்டு ஷோல்டரில் இருந்து கரெக்டாக அந்த கார்னர் கரெக்டாக எடுக்கிறோம். 90 டிகிரி கார்னர் எடுத்து ஒரு மார்க் கோடு ஒன்று போட்டுட்டு அந்த கோட்லேருந்து கண்டினியூவாக அந்த ரவுண்ட் எடுக்கணும். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இது நீங்கள் டாப் உடுத்தும் போது தெரியும் இது என்ன ஒரு ஃபினிஷ் கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட்டு நம்ம டிசைட் பண்ணது 34 ஒரு எஸ் சைஸுக்கு. நான் எவ்வளோ வச்சுருக்கேனாக்கா 36 2 இன்ச்சு ஈஸ் வச்சுருக்கிறேன். வேஸ்ட் வந்து ஷோல்டர்லேருந்து 15 இன்ச்சு இறக்கம் அப்படின்றது ஒரு நார்மல் 5.4 ஹைட் உள்ள ஒரு லேடிக்குள்ள ஹைட்டு. இதை வந்து 15 இன்ச்சு இறக்கத்தில் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வச்சுருக்கேனாக்கா ஒரு 32 33 இன்ச்சுக்குள்ளே வச்சுருக்கேன். அந்த ஷேப் ஒரு லைட்டாக ஒரு கான்டோர் ஷேப் ஒன்று வரும். ஹிப்புக்கு நான் மொத்தம் 38 வேணும். நான் 40 இன்ச்சு வச்சுருக்கிறேன் ரெடி. இங்கே இருக்குது கச்சா 40 இன்ச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம இதை ஸ்ட்ரைட் பண்ணுறோம். இது ஸ்லிட்டோட மார்க். இந்த இடம் ஸ்லிட்டுக்கு மார்க் இப்படி பண்ணுவாங்க. இதுதான் முறையான மார்க்கிங். பண்ணியாச்சா? இது வரைக்கும் ஃப்ரண்ட்டோட இதை முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம தைக்கும் போது கரெக்டாக இந்த மார்க்கில் இந்த இடத்துல தான் ஸ்லிட்டு வந்து குறுக்கு கட்டி நிறுத்தணும். இதுக்கப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸ்லிட்டு வந்து ஷோல்டரில் இருந்து 22 இன்ச்சு. இதெல்லாம் நார்மல் ஹைட் உள்ள ஒரு லேடிக்குள்ள அளவுகள். அது மாதிரி வச்சுருக்கணும். சரி, இப்போ இதை நம்ம கட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு பேக் எடுக்கணும். இந்த இடத்துல ஒரு நாச்சு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சின்ன ஸ்லிட் ஒன்று இருக்குது. காலரை அடுத்து ஒரு ஸ்லிட் ஒன்று இருக்குது. ஸோ நெக்கு ஓப்பன் வந்துட்டு நம்மளுக்கு எப்படியும் ஒரு 22 இன்ச்சாவது மினிமம் வேணும். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிற நெக்கு டெப்த்து வந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம். இந்த 3 இன்ச்சில் இருந்து ஒரு 4 இன்ச்சு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு போகும் ஒரு மார்க்கு. அங்கேருந்து இந்த 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கு கோடு போட்டுட்டு இதை கட் பண்ணிடணும். இதை நான் இப்போ கட் பண்ண மாட்டேன், கடைசியாக தான் கட் பண்ணுவேன். தைக்கும்போது முதலே கட் பண்ணோம்னாக்கா இந்த பயாஸ் இருக்கிறது துணி விரிஞ்சு பெருசாயிரும். ஸோ அந்த ஷேப் நம்ம நினைச்ச மாதிரி வராது. அதனால் முதல்ல கட் பண்ணக்கூடாது. நெக்கு கட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அழகாக இப்படி மடித்து எடுத்துடணும். அப்போ தான் திருப்பி போடும்போது கலையாமல் வரும். ஸோ அதே 11 இன்ச்சு வச்சு மறுபடியும் மடிக்கணும்.
இப்போ பேக் எடுக்கும்போது கரெக்டாக இந்த மடிப்பு இங்கே கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மெஷர் சரியாக வரும். இந்த சைடு கரெக்டாக சேர்த்துடணும். சேர்த்தாச்சு. இப்போ பேக் எடுக்கும்போது ஒரு 3/4 1/3 எடுக்கணும். அதாவது 3/8 அப்படின்னுவோம். சரியா? 3/8 கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 5/8 இப்படி வச்சுட்டு, இது ரொம்ப கவனமாக இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. பெரும்பாலும் நான் பார்த்ததில்லை செய்கிறபடி. இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. ஸோ இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு நேராக இருக்கிற தூரம் இது. இங்கேருந்து நம்ம எவ்வளோ வச்சோம்? 2 7/8 வச்சோம். கரெக்டாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே 3 1/8 ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வைக்கிறோம். இதுக்குள்ளே வரும். இப்போ இது எவ்வளோ இருக்குதோ 5 inches இருக்குது. 5 inchesனால் அதே 5 inches இங்கே வச்சு ஒரு மார்க் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஷோல்டர் இருக்கா, இதில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே எடுக்கணும். ஷோல்டர் டிப் பாயிண்ட்ல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே. இதுதான் பேக்கில் நெக்கு கரெக்டாக அந்த நெக் பாயிண்டில் உட்காரும். இப்படி எடுக்கணும் இந்த ரவுண்டை. இதை சின்னதாக எடுத்தாக பின்னால் ஒரு மடிப்பு வரும். ஏன்னா இதில் காலர் இருக்குது. காலர் இல்லைனாக்கா நம்ம எப்படி வேணாலும் ஷேப் வச்சுக்கலாம். காலர் இருக்கிறதுனால இந்த அளவு ரொம்ப முக்கியம். 3/4 இன்ச்சு தான் இங்கேருந்து கீழே வரணும். இப்போ இங்கேருந்து இப்படி எடுக்கும்போது சில பேர் இங்கேருந்து இப்படி போயிடுவாங்க. அது மாதிரி போகக்கூடாது. இது ஃபுல் லெங்க் கீழே வரணும். இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு இந்த வேஸ்ட்டில் ஒரு வேலை செய்வேன்னு சொன்னேன்னா பாருங்கள், இது நேராக எடுக்கும்போது இங்கே கொஞ்சம் வெளியே எடுங்க. கொஞ்சம்னா ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ இந்த ஷேப் எடுத்து இதில் மேட்ச் பண்ணிடுங்க. ரைட்? இது ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பேக்கில் டாட் போடுவோம். இப்போ டாட் மார்க்கிங் நான் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த ஹிப்பு மேடு வரும்போது அங்கேருந்து அந்த வேஸ்ட்டில் அந்த 1/2 இன்ச்சு வெளியே வந்துடணும். திருப்பி இங்கே வரும்போது செஸ்ட்டுக்கிட்ட கரெக்டாக வந்துடணும். இப்போ நெக்கு கட் பண்ணுவோம். இதில் பிரச்சனையே வராது. அது மாதிரி எடுத்தீங்கன்னா பேக்கில் ஃபினிஷ் சூப்பராக இருக்கும். ஸோ சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த நாச்சும் மேட்ச் ஆகணும். இப்போ பேக்கில் டாட் சொன்னோன்னா அது எப்படி நம்ம பண்ண போகிறோன்னா, இது ஒரு ஈஸி மெத்தடு. ஆனால் இது குத்து மதிப்பாக சில பேர் போட்டு அது வேறு மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம இங்கே சைடில் 1 இன்ச்சு சீம் வைக்கிறோமா, இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இங்கே வைக்கிற 1 இன்ச்சு சீம் தான் முக்கியம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை பாதியாக மடிக்கணும். மடிக்கும்போது 4.25 இருக்குது, நம்ம 8.5 வச்சோம். இங்கேயும் 4.25க்கு மடிச்சுக்கலாம். இந்த சீமில் இருந்து ஒரு 1 இன்ச்சு, 1லேருந்து 1.25 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க். இங்கேருந்து ஒரு 9 இன்ச்சில் ஒரு மார்க். இப்படி போட்டுக்கணும். இதுதான் நம்மளுக்கு மார்க்கோட கரெக்டான அந்த பாயிண்ட்டு. இங்கே இந்த ஊசியால் ஒரு குத்து போட்டுக்கோங்க.
தையல், இது மேலே எண்டு, இதுக்குள்ளே இருக்கணும் 9 இன்ச்சுக்குள்ளே. இங்கே எவ்வளோ பிடிக்கிறோம்னாக்கா இதை மடித்து பிடிக்கும்போது ஒரு 3/8 ஒரு பக்கம் 3/8 முக்காலும் டோட்டலாக 1.5 இன்ச்சு பேக்கில் குறையும். ஸோ இந்த இடுப்பு ஷேப்பு அழகாக வந்துடும். இது வரைக்கும் முடிஞ்சிச்சா? இப்போ ஸ்லீவ். ஸ்லீவ் 3/4 ஒரு 17 இன்ச்சு இருந்தால் போதும், அதுவே அதிகபட்சம். பதினேழுக்கு நம்ம ஒரு 18.5 வச்சுக்கலாம். மேலே சீம் ஒரு 1/2 இன்ச்சு, ஹெம் ஃபோல்டு ஒரு 1 இன்ச்சு, 1/2. இது எவ்வளோ மடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அது என்னன்னாக்கா ஆமூல் இறக்கம் நம்ம 6 இன்ச்சு வச்சோமா, இப்போ நம்ம ஆமூல் கர்வுக்கு சேர்த்து ஒரு 1.25 இன்ச்சு அதில் அதிகமாக வைக்கணும். 6ம் 1.25 7.25. நம்ம சைடு சீம் வந்து ஒரு 1 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸோ நமக்கு 8.25 தான் வேணும். 8.25 சரியா? கரெக்டாக இருக்கு. 18.5. இங்கேருந்து 14.5 அப்படின்னா என்ன? இந்த டெப்த்து ஒரு 4 இன்ச்சு வருது. இங்கேருந்து அப்படி அழகாக ஒரு ஷேப். அவ்வளோதான். இப்போ இது வந்து பெல் ஸ்லீவ். பெல் ஸ்லீவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இங்கேருந்து லைட்டாக ஒரு ஷேப் எடுத்து திருப்பி எடுத்து வந்து இந்த எட்ஜிலேயே வச்சிடறோம். போதும். இதுக்கு மேலே பெல் ஷேப் இருந்ததுனாக்கா அது அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த ஸ்டைலை பொறுத்த வரைக்கும். இது இந்த ஆமோல் அந்த பாடியில் பக்காவாக சேரும். கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. சிலருக்கு பாடி பெருசாக வரும், ஸ்லீவ் பெருசாக வரும், அந்த பிரச்சனையே இதில் இல்லை. இப்போ இதில் ஃப்ரண்ட்டு பேக்குக்கு கவர் எடுப்பாங்க இல்லையா? இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, 1.5லேருந்து 2 இன்ச்சு 1.25 வச்சுருக்கேன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். இங்கேருந்து தான் இந்த கவர் எடுக்கணும். ரைட்டா? இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ இதில் பேக்குக்கு ஒரு கவர் எடுக்கணும். எப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் இங்கே தெரியுது, ரைட்? இப்போது இந்த இடத்துல ஒரு மேடு தெரியுதா? இந்த மேடை எடுத்துடணும். இது பேக்குக்கு எடுக்கிற கவரு. இது வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும். இது வழக்கத்துக்கு மாறா தெரியும் உங்களுக்கு. பட் இந்த மெத்தடை வந்து ஸ்லீவில் எல்லா டைப் டாப்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரண்ட்டு, அது பேக்கு, இது சென்ட்ரு.
நம்ம வேலை இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது காலர்லாம் கட் பண்ணணும். காலர் நான் உங்களுக்கு கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு கர்வு வேணும். சின்னதாக ஒரு கர்வு எடுப்போம். ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா அந்த காலர் ஒரு மாதிரி விரிஞ்சிட்டு இருக்கும். இந்த கர்வு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த கர்வு இங்கேருந்து எவ்வளோ இருக்குது? 3.5 3.25 இன்ச்சில் கரெக்டாக. ஸோ இருந்ததுன்னா இந்த அளவு நல்லாயிருக்கும். 3.5 3.25 இன்ச்சு என்ன கணக்கு தெரியுமா? ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வரும். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு 8 இன்ச்சு வேணும். இப்போ இப்படி பிடிச்சா வரணும். இப்போ 8.1 இருக்குது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி இங்கே வச்சு கரெக்டாக அதுக்கு மாற்றி வச்சுருந்தோம். இப்போவும் இந்த ஸ்கேலோட இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே கோடு போடணும். ஸோ இது 1 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சை திருப்பி இந்த லைனில் கொண்டு வந்து மேட்ச் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி இது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இல்லை ஸ்ட்ரைட் பரவாயில்ல, கரெக்டாக இருக்கா? இந்த ஸ்ட்ரைட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் காலர் அழகாக இருக்கும் பார்க்குறது. இது ஒரு சாஃப்ட் கலர் கேன்வாஸ். இது எப்படி கட் பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்கேலோட அகலம் வந்து 1 இன்ச். ஏன்னா இது என்ஜினியரிங் ஸ்கேல்லையும் அளவு கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு. இப்போ நமக்கு தேவை மொத்தம் 14. ஆஸ் பர் நம்ம ஸ்டைலில் இந்த ரவுண்டு இருக்குது. நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணேன். ஃப்ரண்ட்டாக சுற்றில கட் பண்ண ஓரத்தில் வரிசையாக அந்த குண்டூசி குத்திட்டு அதை அப்படியே எடுத்து நீங்கள் பேக் மேலே வச்சிங்கனாக்கா கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் ஒரே அளவு கரெக்டாக. இப்போ இதே சைஸ் நம்ம ரொட்டீனாக பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது காலர். இப்போ இந்த ஃபியூசிங் வந்து ஒட்டிட்டு காலரை ரெடி பண்ணுவோம். இதெல்லாம் தைக்கிறது எப்படி தைக்கும் போது இப்போ சொல்லுவோம்.